பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய அன்றாட உணவு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளில் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வல்லமையோடு ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையும் மகனையும் இங்கே ஒரு அழகான ஒரு சேர்த்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒற்றுமை, தந்தையினுடைய திருவுளம் என்ன, தந்தையினுடைய எதிர்பார்ப்பு என்ன, ஒரு அழகான இறை வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் 25வது இறை வார்த்தை, தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனென்றால் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர், இதுவே உமது திருவுளம் என்று சொல்கிறார். பிரியமான இன்றைய நாளில் இந்த இறை திருவுளம் என்றால் என்ன என்று நாம் சிந்திக்கிற போது அதை நாம் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் 8வது அதிகாரம் 9 மற்றும் 11 13 நாம் வாசித்தோம் என்றால் ஆண்டவரின் திருவுளம் என்ன என்பதை அழகாக பதிவு செய்கிறது. அதில் ஊனி இயல்புக்குரிய செயல்பாடுகள் என்ன, ஆவிக்கு உரிய செயல்பாடுகள் என்ன என்று அழகாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை இப்படியாக சொல்கிறது, தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது நம்முடைய தீய செயல்பாடுகளை நாம் அகற்ற வேண்டுமென்றால் அதற்கு துணையாளர் ஆவியானவர் நமக்கு வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆவியானவருடைய செயல்பாடுகள் நம்மை வாழ்விக்கும், ஆவியானுடைய செயல்முறைகள் நமக்கு வாழ்வை கொடுக்கும் என்று இன்றைய நாளிலே நாம் பார்க்கிறோம். யோவான செய்தியில 6வது அதிகாரம் 63வது இறைவார்த்தை சொல்கிறது, வாழ்வு தருவது தூய ஆவி, வாழ்வை தரக்கூடியது தூய ஆவி மட்டுமே. ஆகவேதான் நம்முடைய ஒவ்வொரு கொண்டாட்டங்களிலும் பார்க்கிறோம், தியானங்களிலும் பார்க்கிறோம், தொடங்குவது ஆவியானுடைய பாடலோடு ஆவியானுடைய ஆசீர்வாதத்தான் தொடங்குவார்கள். ஏனென்றால் ஆவியான துணையோடு நாம் எதையும் செய்தால் அவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர் துணையோடு தான் ஆண்டவரையே தியானிக்க முடியும், அவர் துணையோடு தான் ஆண்டவரையே ஆராதிக்க முடியும், அவர் துணையோடு தான் ஜெபிக்கவே முடியும். ஆவியானவர் துணை இல்லாமல், ஆவியானுடைய ஆற்றல் இல்லாமல் நாம் ஜெபிக்க முடியுமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி, மிகப்பெரிய ஒரு தடையாகவே இருக்கும். ஏனென்றால் இறைவன் நமக்கு அவர் போகிற போது உங்கள் துணையாளரை நான் விட்டு செல்கிறேன், ஆண்டவர் இயேசுக்கு அதை தான் பதிவு செய்கிறார். அந்த துணையாளர் யார்? நம்முடைய தூய ஆவியானவர். மூவர் இறைவனிலே கலந்திருக்கிற, மூவர் இறைவனிலே நமக்கு துணையாக இருக்கிற ஆவியானுடைய வல்லமை வேண்டும். இதுதான் இறை திருவுளம். ஆண்டவருடைய இறை திருவுளம் என்றால் ஆண்டவரை புரிந்து கொள்வது மிகப்பெரிய மறைபொருள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்வது மிகப்பெரிய மறைபொருள், அது ஒரு மிகப்பெரிய ஆழம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்னும் வெளிப்படையாகவே நண்பராய் இருந்து சொல்கிறார். பல நேரங்களில் ஆண்டவர் இயேசு சொல்கிற வார்த்தையெல்லாம் யதார்த்தமான ஏழை எளிய மக்களுக்கு எல்லோரும் புரிந்து கொள்ள விதத்தில் தான் பேசுவாரே ஒழிய ரொம்ப ஆழப்படுத்தி பேசினாலும் அதை யதார்த்தமாக கொடுப்பார். இன்றைய நாள் ஆண்டவர் இயேசு அதான் சொல்கிறார், யதார்த்தமாக பேசுகிறார். தூய ஆவியானவர் கொடைகளோடு, தூய ஆவியானவருடைய வரங்களோடு நாம் ஆண்டவரை அணுகுகிற போது, ஆண்டவரை நெருங்குகிற போது நமக்கு எல்லா வல்லமையும் கிடைக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்து எல்லோரும் படித்த மேதையாக இருந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவர் இயேசு அழகான ஒரு வார்த்தை செய்கிறார், குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துவேன், குழந்தை உள்ளம் வேண்டும். ஆகவே நாம் ஒன்று நினைப்போம், ஆனால் ஆண்டவர் ஒன்று நினைப்பதாக இருக்கிறது. ஆகவே நாம் நம்மை மையப்படுத்தி வாழ்ந்தோம் என்றால் இறைவனை புரிந்து கொள்ள முடியாது. இறைவனை மையப்படுத்தி வாழ்ந்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய பெரியோர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே நாம் கேட்டிருக்கிறோம், நடு அறை என்று ஒரு அழகான ஒரு அறை இருக்கும். அந்த நடு அறை என்பது இறைவனோடு ஜெபிப்பதற்கான ஒரு அறையாக இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நான் பல இல்லங்களில் சென்று பார்த்திருக்கிறேன், நடு அறையும் காணும், சாமி ரூமையும் காணும், எதுவுமே இல்லை. அது ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறது. ஆனால் பேசுகிற ஒரு அறை, கொண்டாடுகிற ஒரு அறை, தொலைக்காட்சி பார்க்கிற அறை எல்லாம் மிக பெரிதாக இருக்கிறது. ஆக இறைவனை மையப்படுத்தினால் நாம் இறைவனுடைய வல்லமையை, திருவுளத்தை தெரிந்து கொள்ள முடியும். நம்மை மையப்படுத்தினால் இறைவனை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. ஆகத்தான் இயேசு கிறிஸ்து அழகான ஒரு வேறுமுறையான ஒரு இறைவார்த்தை சொல்கிறார், குழந்தைகளுக்கு, எல்லோரும் அறிஞர்களுக்கு என்று நினைத்திருந்தார்கள், ஆண்டவர் இயேசு மாற்றி அமைக்கிறார், குழந்தைகளுக்கு தான் நான் வெளிப்படுத்துவேன். ஆகவே இறைவனை மையப்படுத்துகிற வாழ்வை வாழ இன்றைய நாளில் தெரிந்து கொள்வோம். அதுதான் இறை திருவுளம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமான சொந்த பந்தங்களே, சகோதர சகோதரி, இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாய் ஆஸ்வதிக்கப் போகிறார் இன்றைய நாளுடைய இறை வார்த்தையோடு. ஆகவே இறைவன் என்றும் எப்போதும் உங்களோடு இருக்க நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபியுங்கள். இறைவன் உங்களை நிறைவாய் வல்லமையாய் பாதுகாப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.